Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவால வந்து ஸ்ட்ரிங் வந்து பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் ஸ்ட்ரிங்னு சொல்றோம். கேரக்டர்னா ஒரு சிங்கிள் லெட்டர் தான் கேரக்டர். இதே குரூப் ஆஃப் நிறைய கேரக்டர் சேர்ந்ததா ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து பார்த்தோம்னா நம்ம C++ல பார்த்தோம்னா ஒரு கேரக்டர்ல தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜாவால் அப்படி கிடையாது. அதுக்கான டேட்டா டைப்பே ஸ்ட்ரிங்குன்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட் லெட்ரு வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங்கு எஸ் நியூனாலே புதுசாக நம்ம சைஸு எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம அலோகேட் பண்ணுறதுக்காக தான் நியூ அப்படின்னு கொடுப்போம். அடுத்து நியூ ஸ்ட்ரிங் ஆஃப்ன்றது கொடுத்துக்கிறோம். இப்போது நான் வந்து உள்ள ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக கேரக்டராக யூஸ் பண்ணுறோம். ஜாவாலே வந்துட்டு கேரக்டராக ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த மாதிரி அரேக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸாக கொடுத்துக்கலாம். இதே ஸ்ட்ரிங் இப்போ நான் போயிட்டு இந்த கேரக்டர்ஸ் அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ண இந்த ஏபிசியை ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேரக்டர் எல்லாமே என்னவா மாறினா ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஃபைனலாக ஏபிசி அப்படின்னு குரூப் ஆஃப் ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரிங்காக மாறிடும். அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு கேரக்டர்ஸு இங்கே வந்துட்டு ABCDF வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ அதே மாதிரி அப்போ அந்த கேரக்டர்ஸில் 2, 3 அப்படின்னு நம்ம பர்டிகுலராக நம்ம லிமிட் வச்சு கொடுக்குறதுனால நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம் அப்படின்றத அந்த ப்ரோக்ராமு கேரக்டரை வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அரே யூஸ் பண்ணி கொடுத்துக்குறோம். அப்போ சிங்கிள் கேரக்டர்ஸாக வந்துட்டு ஜாவா அப்படின்ற தனித்தனியாக கேரக்டர்ஸாக கொடுத்துக்குறோம். அடுத்து வந்து இந்த கேரக்டர்ஸை ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம். அப்போ ஸ்ட்ரிங்கு அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் S1N அப்படின்ற வேரியபிளுக்குள்ளே நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த சியை கொடுத்துறோம். இந்த கேரக்டர்லாம் ஸ்ட்ரிங்கில் போய் கொடுத்தோன்னே ஏன்னா அவங்க ஸ்ட்ரிங்காக மாறிடும். அகைன் ஸ்ட்ரிங்காக மாறினது மறுபடியும் S2ன்ற இன்னொரு வேரியபிளான ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிளே கொடுக்குறாங்க. அப்போ S1 அகைன் ஸ்ட்ரிங்கை மாற்றினோன்னு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இப்போ S1 S2 பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவுட்புட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக மாறினப்போ S1 பார்த்தோன்னா சிங்கிள் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்காக மாறி இருக்கும். அப்போ ஜாவா அகைன் வந்துட்டு இந்த S2லையும் அதே தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. S1 தான் கொடுக்குறாங்க. அப்போ அகைன் வந்துட்டு ஜாவா தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனா 2 ஸ்ட்ரிங்கை சேர்த்து விடுறதா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஆட் பண்ணுறது. அப்போ அதுக்கான ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இங்கே ஏஜ் வந்து பார்த்தோன்னா 9 கொடுத்துருக்கோம். 9ன்றது நம்பர் தான். ஆனால் அதை கோட்டில் கொடுத்ததுனால அது என்ன மாறிடும்னா ஸ்ட்ரிங்காக மாறிடும். இப்போ நம்ம கேரக்டர் கொடுக்குறோன்னா நம்ம இந்த மாதிரி அலோகேட் பண்ணுவோம். இதே ஸ்ட்ரிங்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கோட்குள்ளே ஒரு டிக்ளேர் பண்ணுவோம். வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறது எல்லாமே கொடுப்போம். இப்போ ஸ்ட்ரிங் எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளில் ஒரு கன்கார்டினேஷன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். அப்போது ஹீஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு ப்ளஸ்ஸு இந்த இடத்துல வந்துட்டு ஏஜ்ன்ற வேரியபிளை கொடுக்குறாங்கன்னா இந்த ஏஜுக்கு பதிலாக இந்த 9ன்ற ஸ்ட்ரிங்கு வந்து ஆட் ஆயிரும். ஆக்சுவலாக இது நம்பர் தான், ஆனால் கோட்குள்ளே கொடுத்தனால இது ஸ்ட்ரிங்கு ப்ளஸ்ஸு இயர்ஸ் ஓல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்ரும். ஃபைனலாக எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா ஹீஸ் 9 years old அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்ரும். இப்போ அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஸ்ட்ரிங்கு எஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இது வந்து 4ன்னு கோட்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. பட்டு இப்போ +2 + 2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இது என்னன்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். அப்போ என்ன பண்ணணும்னா 2 மொத்தமாக சேர்த்து ஆட் பண்ணாது. இது என்ன பண்ணணும்னா 2 அப்படின்னு தான் பிரிண்ட் பண்ணும். அப்போ அவுட்புட் பார்த்தோன்னா 22 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ இதே வந்துட்டு பார்த்தோன்னா எனக்கு அது 4 வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பேரந்திசிஸ்குள்ள கொடுத்தோம்னா அப்போ இது என்ன எடுத்துக்கணும் 2 ஆட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ பார்த்தோன்னா 4ன்னு சொல்லிட்டு அவுட்புட் 4 பிரிண்ட் பண்ணும். இப்போ இதுக்கான ப்ரோக்ராமாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம். கோட்டில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பண்ணிட்டு அகைன் ஒரு ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா இன்ட் ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு 9 நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்ட்ரிங் எஸ்ல ஹீ இஸ் 9 years old அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். நம்பராகவே இருந்தாலும் ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா அடுத்து இந்த 4 + 2 அப்படின்னு 22 பிரிண்ட் பண்ணும். இதே பேரந்திசிஸில் கொடுத்தோம்னா 4 பிரிண்ட் பண்ணும். இப்போ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த லாங் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறாங்க. அடுத்து 22 பிரிண்ட் பண்ணுறாங்க. அடுத்து 4 பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவுட்புட் பார்த்தோன்னா அதை வரும். எல்லா ஸ்ட்ரிங் மொத்தமாக கன்கார்டினேட் ஆகி வரும். அடுத்து பார்த்தோன்னா ஹீ இஸ் 9 years old. அடுத்து 4
4 நார்மலாக 2 + 2 அப்படிங்கும்போது 22, அதே பேரந்தசிஸ் கொடுத்தா 4 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்த்தோன்னா நிறையா இருக்குது. இப்போ லென்த் ஆஃப் அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த லென்த்தை கவுண்ட் பண்ணுறக்கா யூஸ் பண்ணுறதா லென்த்து. ஸ்ட்ரிங் ஆக்சுவலாக இந்த அரையில் யூஸ் பண்ணால் இண்டெக்ஸில் வந்து ஆரம்பிக்கும். லென்த்துன்னா எப்போவுமே ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகும். இதே கேரக்டர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் பொசிஷன் எத்தனை இடத்துல இருக்குது, அந்த இடத்துல எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றக்காக கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் கேரக்டர் அட்டுனா இது 0 இண்டெக்ஸ், 1 இண்டெக்ஸ், 2 இண்டெக்ஸ். கேரக்டர் அட்டு 0 இண்டெக்ஸ்னா டி அப்படி டி வரும். இதே அந்த இடத்துக்கு போய் வேறு கேரக்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து கெட் கேர்ஸ், கெட் பைட்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் அரையா ஒரு கேரக்டர்ஸை கால் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து 2 கேரக்டர்ஸ் அரே கேரக்டர் அரையா மாத்திரக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஈக்குவல்ஸ் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றக்காக அந்த ஈக்குவல்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ்னா ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணு, அது எனக்கு அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து கேஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த 2 ஸ்ட்ரிங்கு மட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதா ஈக்குவல் இக்னோர் கேஸு. இதே ஈக்குவல்ஸ் ஆஃப் அப்படி கிடையாது, அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாமே செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த 2 இதே ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் 2 இருக்குது அப்படின்னும் போது அப்போ 2 செக் பண்ணும்போது 2 ஈக்குவல் இல்லை அப்படின்னு தான் வரும், ஃபால்ஸ்ன்னு வரும். இதே ஈக்குவல் இக்னோர் கேஸ்னா கேஸை மட்டும் இக்னோர் பண்ணி கேபிட்டல் ஸ்மால்லாம் கண்டுக்காம ஜஸ்ட் அந்த வேர்டு மட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு விட்டுரும். அடுத்து கம்பேர் டு ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணும், அப்பர் கேஸா லோயர் கேஸா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்து கம்பேர் பண்ணும். அடுத்து ரீஜியன் மேட்சஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதையும் பர்டிகுலராக வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டராக பூலியன் வச்சு செக் பண்ணும். அடுத்து ஸ்டார்ட்ஸ் வித் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எண்ட்ஸ் வித் எதில் முடியுது. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப்னா பர்டிகுலர் இண்டெக்ஸில் பார்க்கறது. இதே லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னா கடைசியிலேருந்து அது எத்தனை இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. சப்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட சப்பு, அதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குன்னா சூப்பர் ஸ்ட்ரிங், சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்க்கு கீழே வர்றது தான் அந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோன்னா கன்கார்டினேட்னா கன்கார்ட் அப்படின்னாலே ஆட் பண்ணுறது, ரீப்ளேஸ்னா ஒரு ஸ்ட்ரிங் பதிலாக இன்னொரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறது. இதே லோயர் கேஸை மாற்றினா கேமல் கேஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 கேபிட்டல் எல் கேபிட்டல் சி கேபிட்டல் இந்த மாதிரி கொடுக்கணும் 2 லோயர் கேஸு. அப்பர் கேஸை மாற்றினா இது வந்து ஸ்மாலில் தான் வரும் 2 லோயர் கேஸ் ஆஃப். இதே அப்பர் கேஸை மாற்றினா 2 அப்பர் கேஸ் ஆஃப்னு கொடுக்கணும். அடுத்து வேல்யூ ஆஃப் அப்படின்னா அதாவது பர்டிகுலராக ஸ்ட்ரிங் அந்த வேல்யூ எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறது, அதான் வேல்யூ ஆஃப். ஹீப் மெமரியில் இருக்கிறத எக்ஸாக்டாக காப்பி பண்ணி கான்ஸ்டண்ட்டாக வச்சு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்டர்ன் ஆஃப். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனு S1ல் ஹலோ கொடுத்தாச்சு, S2ல் ஹலோ, S3ல் குட் பாய், S4ல் எல்லாமே கேபிட்டலில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து S1 S2 ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது S1 S2 ஈக்குவல் தான், கண்டிஷன் ட்ரூ. இதே அடுத்து பார்த்தோன்னா S1 S3 ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். S1 S3 ஈக்குவலானா இல்லை, ஃபால்ஸு. அடுத்து பார்த்தோன்னா S1 S4 ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. S1 S4ம் ஈக்குவல் தான், ஆனால் ஃபஸ்ட்டு அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஓகே. அடுத்து பார்த்தோன்னா ஸ்மால் கேஸ் இதில் கேபிட்டலில் இருக்குது அப்படின்னும் போது இது பார்த்தோன்னா ஃபால்ஸ் வரும். இப்போ இதே ஈக்குவல்ஸுன்றனால ஃபால்ஸ் வருது. இதுக்கு மேலே ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னும் போது இது வந்து பார்த்தோன்னா ட்ரூவாக இருக்கும். ஈக்குவல்ஸ்னா ஃபால்ஸ் தான். இப்போ அவுட்புட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரூ, அடுத்து வந்து ஃபால்ஸு, அடுத்து ஃபால்ஸ் வரும். அடுத்து வந்து இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணிடுறோம். அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துறோம். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் தான், இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ண ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் டி அப்படின்னும் போது இது வந்து உங்களுக்காகவே தனியாக பிரித்து தான் வச்சுருக்கேன். இண்டெக்ஸ் ஆஃப் டி, டி வந்து எத்தனாவது ஃபர்ஸ்ட் இப்படி வரும்போது டி எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் டீனா 7வது இடத்துல இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அவுட்புட் பார்த்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணிடும். இண்டெக்ஸ் ஆஃப் டீன்னும் போது 7வது இடத்துல இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதே பார்த்தோன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டி அப்படின்னா லாஸ்ட் இடத்துலேருந்து எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணும். லாஸ்ட் இடத்துல இருந்து பார்த்தோன்னா டி வந்து பார்த்தோன்னா 65வது பிளேஸ்ல இருக்கு. அப்போ அந்த 65 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். பார்த்தோன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டி வந்து 65 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் த, இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல வந்து இண்டெக்ஸ் ஆஃப் த எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு, இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஆஃப் த அப்படின்னா இது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னும் போது த டி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்.
இப்போ டி பார்த்தோம்னா 7வது பொசிஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 7 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இண்டெக்ஸ் ஆஃப் த வந்து 7. இதே மாதிரி ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தாச்சு. இதே மாதிரி லாஸ்ட்லேருந்து இண்டெக்ஸ் ஆஃப் வந்து பார்க்க போகிறாங்க. லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த இப்போ லாஸ்ட் பின்னாடி இருந்து வரும். இப்போ பின்னாடி இருந்து இண்டெக்ஸ் ஆஃப் த இங்கே பார்க்கும்போது இங்கே இருந்தாலும் தேர்லேயே இங்கே வந்து த அப்படின்றது வந்துச்சு. அப்போ 55th பிளேஸில் இருக்குது. அவுட்புட்டில் பார்த்தோன்னா 55 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பொசிஷன் வச்சு கொடுக்க போகிறாங்க. இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் டி 10வது பொசிஷனுக்கு அப்புறம் இருந்து எங்கே டி வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போது இங்கே 10வது பொசிஷனுக்கு அப்புறம் பார்த்தோன்னா டி வந்து 11வது பொசிஷனில் இருக்குது. இப்போ அவுட்புட்டில் பார்த்தோன்னா 11வது பொசிஷன் அப்படின்னு வரும். இதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டி அதாவது 60வது பிளேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு வரும். அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டி இதுதான் 60வது பிளேஸு. இந்த 60வது பிளேஸ்க்கு முன்னாடி அப்படின் போது இந்த 55வது பிளேஸில் இருக்குது. இப்போ அவுட்டில் பார்த்தோன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டி வந்து பார்த்தோன்னா 55வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு வரும். இதே இண்டெக்ஸ் ஆஃப் த அதாவது 10வது பொசிஷனுக்கு அப்புறம் இருந்து எங்கே த இருக்குது அப்படின்னு செக் பண்ணும். இண்டெக்ஸ் ஆஃப் த 10வது பொசிஷனுக்கு அப்புறம். இப்போ 7வது பொசிஷனில் தான் த இருக்குது. இப்போ 10வது பொசிஷனுக்கு அப்புறம் த எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த டி வந்து பார்த்தோன்னா 44வது பிளேஸில் இருக்குது. இப்போ அவுட்புட்டில் பார்த்தோம்னா டி இது பார்த்தோன்னா 44ன்றதை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த 60க்கு முன்னாடி பொசிஷன். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த 60க்கு முன்னாடி பார்த்தோன்னா 55வது பிளேஸில் இந்த இருக்குது. இப்போ அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 55ன்றதை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். அடுத்து பார்த்தோம்னா அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணிடுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கிறோம். இப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங்குன்னா எஸ்ஸை பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதை நம்ம அப்பறம் மாற்றணும். ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து அப்பர்னு வச்சுக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் எஸ்ன்ற இந்த ஆப்ஜெக்டை 2 அப்பர் கேஸாக மாற்றி அப்பர்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து லோயர்ன்ற வேரியபிளில் எஸ்ஸை வந்து எல்லாமே லோயர் கேஸாக மாற்றி லோயர்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்பரை லோயரி பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவுட்புட் என்ன வரும்னா ஒரிஜினலாக நார்மலாக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். அப்பர்னா எல்லாமே அப்பர் கேஸாக பிரிண்ட் பண்ணணும். லோயர் கேஸ்ன்னு போது எல்லாமே லோயர் கேஸாக பிரிண்ட் பண்ணணும். அடுத்து ஸ்ட்ரிங் பஃபர். String buffer is a pair class of string that provides much of the functionality of string. Actually string buffer நால என்ன சொல்லுவோம்னா ஒரு temporary storage தான் சொல்லுவோம். இப்போ இதில் அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக ஸ்ட்ரிங்கு நியூ அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ஸ்ட்ரிங் பஃபரில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு 2 string ஆஃப்னு யூஸ் பண்ணுவோம். லென்த்து செக் பண்ணுறதுக்கு லென்த் ஆஃப், கெப்பாசிட்டி எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் யூஸ் பண்ணுவோம். என்சிஆர் கெப்பாசிட்டினா நம்மளே வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்பேஸ் தான் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி கொடுக்குறதா என்சிஆர் கெப்பாசிட்டி. செட் லென்த் எவ்வளோ லென்த் வேணுன்றதை செட் பண்ணுறது. கேரக்டர் அட் பர்டிகுலர் பொசிஷனு. செட் கேரக்டர் அட்னா நம்மளே பொசிஷனை செட் பண்ணுறது. கெட் கேர்னா எங்கே இருந்து அப்படின்றத வாங்குறது. அப்பண்டுனா பின்னாடி ஆட் பண்ணுறது. இன்சர்ட்னா பர்டிகுலர் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறது. ரிவர்ஸ்னா கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிங்கை பின்னாடின்னு அப்படியே மாற்றி விடுறோம், அதாவது ரிவர்ஸ். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரிங் பஃபர். இப்போ ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணணும். அதான் வந்து இம்போர்ட் java.long எல்லாமே சேர்ந்து வரும்ன்றா ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறோம். கிளாஸ் நேம் கொடுத்துறோம். மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுறோம். ஸ்ட்ரிங் பஃபர் இங்கே போயிட்டு S1ல நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தாச்சு. இப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு இந்த S1 பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதோட லென்த்து செக் பண்ணோம்னா லென்த் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் லென்த்து ஆப்ஜெக்ட் லாங்குவேஜ் மொத்தம் லென்த்து பார்த்தோன்னா 15 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனுக்குமே எந்த இடத்துல எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றதை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போது அது கண்டிப்பாக லூப்பு
ஃபார் லூப்பில் i0ல் ஆரம்பிக்குது. இப்போ கொடுத்துருக்க இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் இது 0 இண்டெக்ஸ் 1வது இண்டெக்ஸ் 2வது இண்டெக்ஸ் 3வது இண்டெக்ஸ் 4வது இண்டெக்ஸ் 5வது இண்டெக்ஸ் ஸ்பேஸ் 6வது இண்டெக்ஸ் 7வது இண்டெக்ஸ் 8வது இண்டெக்ஸ் 9வது இண்டெக்ஸ் 10வது இண்டெக்ஸ் 11வது இண்டெக்ஸ் 12 13 14 இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இண்டெக்ஸ்னா 0 தான் ஆரம்பிக்கும், லென்த்னா 1லேருந்து ஆரம்பிக்கும். இண்டெக்ஸுன்னு போது 14 வரைக்கும் வரும், லென்த்துன்னா 15 வரைக்கும் வரும். அதனால தான் லென்த்துன்னும் போது நம்மளுக்கு 15 வருது. இப்போ வந்து i0ல ஆரம்பிக்குது, i லெஸ் தென் s1 டாட் லென்த். இதோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 15. அடுத்து i ப்ளஸ் ப்ளஸ். இதோட பொசிஷன் பார்க்கணும். எப்போவுமே வந்து இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். அந்த பொசிஷன் வந்து 1லேருந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு 0 இருக்குது, 0 கூட +1 ஆட் பண்ணோன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் p வந்து 1லேருந்து கொண்டு வரணும்னு வச்சுருக்காங்க. இப்போ கேரக்டர் பொசிஷன் ஒவ்வொரு கேரக்டரையும் பொசிஷன் 1லேருந்து பிரிண்ட் பண்ணணும். s1 டாட் கேரக்டர் அட் i. இப்போ 1ஆ இருக்குது, அதாவது 0 இண்டெக்ஸ்னா அது வந்து பொசிஷன் அட்டு pன்னும் போது 1, பொசிஷன் அட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஓவை பிரிண்ட் பண்ணும். அடுத்து கேரக்டர் அட்டு பொசிஷன் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு பியை பிரிண்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். கேரக்டர் அட்டு பொசிஷன் 1 ஓ பிரிண்ட் பண்ணும், பியை பிரிண்ட் பண்ணும், ஸ்பேஸும் தான் கால்குலேட் ஆகும். இந்த மாதிரி 15 வரைக்கும் கால்குலேட் ஆகும். இப்போது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா s2 வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறாங்க. s2ல் s1 இப்போ கேரக்டராக பிரிச்சிட்டோம். கேரக்டரை பிரிச்சதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிங்காகவே மாற்றிக்கிறாங்க. ஸ்ட்ரிங்காக மாற்றி s2லேயே ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதில் பொசிஷன் செக் பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்பர் பொசிஷனாலே நம்பர் தான் பிரிண்ட் ஆகும். அதனால இன்ட் பொசிஷன் சொல்லிட்டு s2 டாட்டு லாங்குவேஜோட இண்டெக்ஸ் பார்க்குறாங்க. லாங்குவேஜோட இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இது பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் லாங்குவேஜ் பார்த்தோன்னா 6. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இந்த எல் வந்துட்டு இந்த இடத்துல வரும். இது 1லேருந்து ஆரம்பிக்குது. இண்டெக்ஸ் படி பார்த்தோன்னா இது 6. பொசிஷன் ஆஃப் லாங்குவேஜ்ன்னும் போது 6 வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பொசிஷன் ஆஃப் லாங்குவேஜ் கூட ப்ளஸ் POS பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ பொசிஷன் ஆஃப் லாங்குவேஜ் ப்ளஸ் அதை அந்த பொசிஷனை பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பர்டிகுலராக ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறாங்க. s1 கூட டாட்டு இன்சர்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குன்னா லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி ஓரியன்டாக இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மாடிஃபைட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு s1 பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவுட்புட் என்ன ஆகுனா ஆப்ஜெக்ட் லாங்குவேஜ் இந்த இடத்துல ஓரியன்டட் வந்துடும். அதனால ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்து செட் கேரக்டர் அட் 6வது பொசிஷனில் ஓரியன்டட் இருந்துச்சு. அந்த ஓக்கு பதிலாக ஓருக்கு இடத்துல இந்த மாதிரி ஹைஃபனை கொண்டு வந்து வச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறாங்க. s1 பிரிண்ட் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் இந்த ஸ்பேஸ்ன்ற இடத்துக்கு பதிலாக இந்த ஹைஃபன் வந்ததுனால ஹைஃபன் போட்டு ஓரியன்டட் லாங்குவேஜ்னு வரும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பன் பண்ணுறாங்க. அப்பன்னா பின்னாடி ஆட் பண்ணுறாங்க. அப்போ s1 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு இருக்கிறதுக்கு பின்னாடி இம்ப்ரூவ் செக்யூரிட்டியை அப்பன் பண்ணுறாங்க. அப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவுட்புட் என்ன வரும்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அப்பண்டட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி விட்ருவாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து ப்ளஸ் கேரக்டர் ஆட்டு. அடுத்து பார்த்தோம்னா செட் கேரக்டர் ஆட்டு அப்பண்டு இந்த மெத்தட் எல்லாமே பார்த்தாச்சு. அவ்வளோதான். இது ஸ்ட்ரிங்கில் உள்ள எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.